கௌதம் தூக்கு. இங்க பாருங்க, அதுக்காக இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்க போறீங்களா? டேய் இங்க பாரு கதிர், எழுந்துரு. நீ மூஞ்சி கழுவு. உன்னெல்லாம் அப்படி பார்த்ததே இல்லை. எப்படி இருந்தவன்? பாத்தியா, இப்ப பாத்தியா, என் கெத்து என் மரியாதை எல்லாம் போச்சு. இப்ப நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு வெளில வருவேன்? இந்திரா அப்பவே வான் பண்ணா, நான் தான் கேட்கல. யாரும் இல்லாத ஒரு அனாதை ஆயிட்டா. டேய் எதுக்குடா அப்படிலாம் சொல்ற? கௌதம், இவர் இப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு போல. எப்படி இவரை தனியா விட முடியும்? அம்மா அப்பா கூட என்ன வெறுத்துட்டாங்கல்ல. நம்ம அம்மா கோயில திரும்பி கூட பார்க்கல. ஆசோ அன்பு எல்லாம் அவ்வளவுதான்ல. விடுறா, அவங்கள நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எல்லாம் நான் தான். இல்ல என் தப்பு. அமைதியாரு, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத. டேய் கதிர், இல்லடா விடுறான்னு சொல்றேன்ல. சார், நீங்க இவரோட பிரதர் தானே? ஏற்கனவே ஒரு தடவை இங்க வந்திருக்கீங்களா? ஆமா சார், சொல்லுங்க. இல்ல சார், காலையில இருந்து குடிச்சிட்டு இருக்காரு. ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட மாதிரியே தெரியல. ஒன்னு கடக்க ஒன்னு ஆச்சுன்னா எங்க ஹோட்டலுக்கு தான் கேட்ட பேர். இல்ல டேய் கதிர், ஏன்டா அப்படி பண்ற? நானே உங்க நம்பரை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க சார், ப்ளீஸ் சார். சாரி சார், நாங்க அதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்க கூட்டிட்டு போய்க்கிறோம், நீங்க பயப்படாதீங்க. கௌதம் தூக்கு. வீட்டுக்கு நம்ம கூட்டிட்டு போயிடலாம். அத்தை கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். இதுக்கு மேல இவரை இங்க தனியா விட்டுட்டு போறது ரொம்ப ரிஸ்க் கௌதம். ஆமா, என்னானாலும் வீட்டுல ஃபேஸ் பண்ணிக்கலாம். சார், நீங்க பில் என்னங்கறத எனக்கு மெயில் பண்ணிடுங்க. நான் அதை ஆன்லைன்லயே பே பண்ணிடுறேன். கண்டிப்பா சார். உங்க ஃபேமிலியை பத்தி எனக்கு தெரியும். பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க சார். தேங்க்யூ சார். டேய் கதிர், எழுந்துடுறா. டேய் எழுந்து. வாங்க, எழுந்துறீங்க. எழுந்துரு, வாங்குறல. ஏய், என்னால முடியாதுடா. என்னால முடியாதுடா கௌதம். டேய், நான் அசிங்கம்டா. நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன்டா. இப்படி அம்மா மூஞ்சில முழிக்க முடியாதுடா. டேய் வான்னு சொல்றல. அவ்வளவுதான். வாங்க, வா. அவ்வளவுதான் போச்சு. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஏய் தூக்கு. கதிர், சொல்றத கேளு கதிர். எழுந்துருச்சு வா. மாமா எழுந்துறீங்க. பெரிய குடும்பத்துல பிறந்து நான் தான் வேஸ்டா போயிட்டேன். ஏய் வேஸ்டா. ஏய் பாத்து வா. ஏய் நீ விடு. இவன் நல்லவன், ரொம்ப நல்லவன். இந்திரா, நீ டோர் ஓபன் பண்ணு. காவியா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. விடுமா. இத பாரு, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நீ தைரியமா இரு. உடம்ப பாத்துக்கோ, சரியா? டேய் கௌதம், என்னடா இது? இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஏய் கௌதம், எதுக்குடா அவனை வீட்டுக்குலாம் கூட்டி வர? அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, இவனை ரூம்ல விட்டு வந்துடுறேன். டேய் என்னடா? கதிர் பாத்து. கௌதம் ஏன் இப்படி பண்றான்? கதிருக்கு இப்ப இந்த பழக்கம் வேற வந்துருச்சா?
ஐயோ கடவுளே, இன்னும் என்னெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கோ எனக்கு தெரியல. டேய் கௌதம், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? இப்ப எதுக்கு அவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அதுவும் இவ்வளவு கேவலமான நிலைமையில. டேய், எனக்கு அவன் முகத்துல முழிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லடா. எதுக்குடா இப்ப இதெல்லாம்? பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குடா. ச்சே. அப்பா என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் ஃபுல்லா குடிச்சிட்டு ஹோட்டல்ல தனியா இருந்தான்ப்பா. எப்படிப்பா நான் விட்டு வர முடியும்? என்னடா நீ என்னமோ உடம்பு சரியில்லாதவன ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுற? நீயே யோசிச்சு பாரு கௌதம், அவன் பண்ண தப்பையெல்லாம் எங்களுக்கு சொன்னதே நீதானே. ஏய், உனக்கு நடந்ததெல்லாம் மறந்துருச்சாடா? நான்லாம் எதுவும் மறக்கலப்பா. உங்களை விட அவன் மேல கோபம் அதிகமா இருக்கிறது எனக்கு தான்ப்பா. ஆனா இன்னைக்கு சத்தியமா அவனை விட எனக்கு மனசே இல்லப்பா. என்ன தம்பி, நீங்க நம்ம காவியா பத்தி யோசிக்கலையா? ஏன் இந்திரா, நீயும் தான் கூட போயிருக்க. எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் கதிர் தம்பி பண்ணதை மறந்துட்டீங்களா? சுபா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏமா இந்திரா, காவியா பார்த்தா வருத்தப்படுவான்னு உனக்கு தெரியாதா? அக்கா அழாத. கதிர் மாமா வீட்டுல இல்லாதப்ப மட்டும் அக்கா அழாமலா இருந்தா? அக்கா அப்பயும் அழுதுட்டு தானே மாமா இருந்தா. இப்ப நம்ம என்ன செய்யணும்? கதிர் வந்தா நல்லதா, காவியா அழுதா நல்லதா, இல்ல காவியா அழாம இருந்தா நல்லதா? இதுல நமக்கு எது லாபம்னு தெரியலையே. லூசு, நீ கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாம அமைதியா இருந்தா போதும். இதெல்லாம் நீ பண்ண பிளான்ல தான் அக்காவும் தங்கச்சியும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எனக்கு அது போதும். அதுக்காக இவனை வீட்ல வச்சு அசிங்கப்பட சொல்றியா? இந்த வீட்லயே அமைதியான பொறுப்பான பையன் இவன் தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவன் அப்படியே என் தலை மேல கல்ல தூக்கி போட்டுட்டான். என்னென்ன பண்ணிருக்கான் எனக்கு நினைச்சாலே நடுங்குது. அம்மா, கதிர அப்படி முழுசா வெறுத்துறாதீங்கம்மா ப்ளீஸ். என்னடா வெறுத்துறாதீங்க? வீட்டுக்குள்ள செய்யற வேலையாடாதெல்லாம். கட்டிக்கிட்ட பொண்ணை விட்டுட்டு போனவனே நீ எப்பரா கூட்டு வரலாம்? அப்பா அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. இப்ப அவன் எங்கப்பா போவான் சொல்லுங்க? அதுக்குன்னு இன்னைக்கு நீ அவனை எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்க? இதெல்லாம் நம்ம வீட்டுல இதுக்கு முன்னாடி என்னைக்காவது நடந்திருக்கா? ச்சே, இதெல்லாம் அசிங்கண்டா. டேய், தப்பு பண்ணிட்டோன்னு அவனுக்கு திருந்தணும்னு தோணுச்சா? மேல மேல தப்பு பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நீ சப்போர்ட் வேற. ஏண்டா, அவன் மேல உனக்கு என்ன அவ்வளவு பாசம்? அம்மா, நீங்க எங்களை பாசமா தானமா வளர்த்தீங்க. எங்களை சின்ன வயசுல இருந்தே ஒத்துமையா இருங்கன்னு சொல்லி தானமா வளர்த்தீங்க. நாங்க சண்டை போட்டா அடிச்சுக்கிட்டா என்னம்மா சொல்லுவீங்க? கௌதம், போதும், என்ன அழ வைக்காதடா. என்னால முடியல. மா மா உங்களை அழ வைக்கலம்மா. நீங்க தானம்மா சொல்லி கொடுத்தீங்க என்ன கஷ்டம் வந்தாலும் யாரும் யாரையும் கைவிடக்கூடாதுன்னு. எல்லாத்தையும் நீங்க தான்மா சொல்லி கொடுத்தீங்க. இப்ப எப்படிமா அவனை அந்த நிலைமையில விட்டு வர முடியும்? கௌதம்,
அவன் தப்பு பண்ணிருக்கான்டா. மா இருக்கட்டும்மா. அவன் அவன் என்னோட அண்ணம்மா. அதோட அவன் உங்க பையம்மா. இதெல்லாம் கூட முக்கியம் இல்லம்மா. அதோ அண்ணியோட வாழ்க்கையை யோசிக்க வேணாமா? அண்ணியோட அழுகைக்கு நாம என்னம்மா செய்ய முடியும்? அண்ணி வந்ததுல இருந்தே அழுதுகிட்டே தானம்மா இருந்தாங்க. கௌதம், அவன் பண்ண தப்பனா மன்னிக்கவே அம்மா மாட்டேன். அம்மா 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 கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. அவன் நிச்சயமா மாறிடுவாம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்போது எப்படியெல்லாம் வாழ போறோம்னு நான் கனவு கண்டேன். ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. வயித்துல நான் குழந்தையும் சுமந்துக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? காவியா, என்ன மன்னிச்சிரு காவியா, என்ன மன்னிச்சிரு. கெட்டவ காவியா, நல்லா மன்னிப்பு கேட்டா நல்லா என்ன மன்னிக்கவே முடியாது. உனக்கு நான் அதிகமாவே துரோகம் பண்ணிட்டேன். நீ வந்துட்டியா? என்ன தேடி வந்துட்டியா? இல்ல இல்ல, இது என் காவியா இல்ல. இதே என் காவியானா நான் விழுறதுக்கு முன்னாடியே ஓடி வந்துரு.
என்னைய விட்டு எல்லாரும் போயிட்டீங்களே. காவ்யா, ஐ எம் சாரி காவ்யா, சாரி. நான் வேணும்னு பண்ணல காவ்யா, நீயாவது என்ன நம்பு காவ்யா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு காவ்யா. என்ன நடந்துச்சு? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன தப்பு பண்ணிட்டோம்? நம்ம வீட்டை பத்தி என்னெல்லாம் தப்பா நினைச்சோம். என்ன மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம். கௌதம் எனக்காக பேசியிருக்கான், அவனுக்காகவாது எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டு நல்லபடியா நடந்துக்கணும். அண்ணி, அண்ணி அண்ணி என் கூட பேச மாட்டீங்களா? அண்ணி அண்ணி அண்ணி, நீங்களும் என் மேல கோவமா இருக்கீங்கல்ல? என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, நான் இது எதுவுமே வேணும்ட்டு பண்ணல. அண்ணி, என்ன வேணும்னா 4 வாரத்தை திட்டிருங்க, ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க ப்ளீஸ். அண்ணி அண்ணி, என்ன அண்ணி எதுவுமே சொல்லாம அமைதியா போறாங்க? ஸோ அண்ணியே இவ்வளோ கோவமா இருக்காங்க. நம்ம வீட்டில் பொறுமையானவங்களே அண்ணி தான், அவங்களே இவ்வளோ கோவமா போறாங்க. அப்போ மற்றவங்க என்னால் என் ஃபேமிலி கூட பேசாமலாம் இருக்க முடியாது. எப்படியாச்சும் எல்லார் கையில் காலையாவது விழுந்து எல்லாரையும் பேச வைக்கணும். பா, குட் மார்னிங் பா. பா சுபா, நான் மேல போறேன், காஃபி மேல கொடுத்து விடு. பா 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 பா, என்னாச்சுப்பா? பா, ஏன் எழுந்து போறீங்க? காலையில கண்டவங்க கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நல்லதை பார்த்து நல்லதை பேசிதான் எனக்கு பழக்கம். என்ன கெட்டவன் சொல்றீங்க, எனக்கு புரியுதுப்பா. ஆனா இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய், செய்யற எல்லா தப்புக்கும் ஒரே வார்த்தையில பரிகாரம் தேடணும்னு நீ நினைக்கிற. அதனால தாண்டா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. பேச வந்துட்டான். என்னங்க, எங்க யார்கிட்ட இப்படி சத்தமா? பா டேய் பா, டேய் மா ஏய், மா. ஏங்க, எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னும் இவங்க கிட்ட பேச நமக்கு என்னங்க இருக்கு? குடும்பம், பாசம் இதெல்லாம் தெரியாதவங்க கிட்ட நாம ஒண்ணும் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. மா மா, நான் பண்ணது தப்புதாம்மா, அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அப்படி செய்ய மாட்டேமா. என்கிட்ட பேசுங்க. கையெடுடா, கையெடு. மாமா அம்மாடி, இந்தாங்க. காஃபியை ரூமுக்கே கொண்டு வந்துரு. என்னாலலாம் இந்த டிராமா எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும். ஏங்க, நீங்க எதுக்கு இவனுக்காக எல்லாம் உள்ள போறீங்க? இவெல்லாம் ஒரு ஆளு. மா, என்ன நல்லா திட்டுங்கம்மா, 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா, என்கிட்ட பேசுங்கம்மா. அம்மாடி, நீ இதை எடுத்துட்டு போ. காஃபி வேணாம், ஒன்றும் வேணாம். ஏங்க, எதுக்கு காஃபி வேணாங்கறீங்க? இவெல்லாம் ஒரு ஆளாங்க. சுபா, காஃபி கொடு. நீங்க வாங்கி குடிங்க, பேசாதீங்க.
அண்ணி பாருங்க அண்ணி, யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அண்ணி ஏங்க நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, உட்காந்து காஃபி குடிங்க. இந்திரா 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 இங்க பாரு இந்திரா, நீ வந்து சொல்லு இந்திரா. அவங்க கிட்ட எனக்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு கூட தெரியல இந்திரா. அவங்க கிட்ட சொல்லு இந்திரா, நீ தான் எல்லாத்தையும் பேசுவல.